ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோட்ல பிளாக் லிஸ்ட் நம்பர் 14 டாஸ் அவரை பீட் பண்ணி அவரோட கார் லெக்ஸஸ் அதையும் நம்ம போனஸ் மார்க்கெட்ல பீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னைக்கு எபிசோட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் எபிசோட கண்டினியூஷன் பிளாக் லிஸ்ட் நம்பர் 13 பிக் அவரை பீட் பண்றதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க கேம்குள்ள போலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரேஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாகவே போயிடலாம். நம்ம லாஸ்ட் டைம் போனஸ் மார்க்கெட்டில் ஜெயிச்ச காரை வச்சு ஒரு ரேஸ் ட்ரை பண்ணலாம். நம்ம லெக்ஸஸ் வச்சு ஒரு கேம் ட்ரை பண்ணலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ட்ராப். ஓகே, அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த காரம் பயங்கரமா இருக்கு. நம்ம கார் தான் மாசா அது எலும்பு கூட படலாம் போட்டு. இந்த கார் நான் எதுவுமே அப்கிரேட் பண்ணல. எப்படி நம்ம ஜெயிச்சோமோ அப்படியே வச்சு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர்ல வைஃபை சிம்பிள் மாதிரி இருக்குங்க. அது கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பூஸ்ட் பண்ணணுங்க. யாரு ஹை ஸ்பீட்ல போறாங்களோ அவங்க தான் விட் பண்ணுவாங்க. 120 வந்திருக்காங்க. ஓகே, ஐயோ எந்த டேனிங்க பிடிக்காத டேன். ஐயோ ஐயா ஐயா நிற்காத. ஓகே, பின்னாடி பிடிக்கிறாங்க. கரெக்டா அந்த டேர்னிங்ல வைப்பானுங்க திடீர்னு. அப்போதான் ஐயோ அந்த கார் வீடு தூக்குது. இந்த கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கா. அந்த ஹேண்ட்லிங் கொஞ்சம் இதான மாதிரி தான் இருக்கு. அந்த பக்கத்துல வந்துருச்சு. இல்லை கொஞ்சம் ஸ்பீடா போகணும். ஐயோ பூஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஐயோ இந்த கார் எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்த மாதிரி தெரியல. சென்டர்ல போனா நம்ம ஸ்பீட் அப்படியே கம்மியாயிரும். சென்டர்ல மட்டும் போயிடவே கூடாது. சின்ன சின்ன குட்டி குட்டி மரத்தெல்லாம் இடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்பீட் அப்படியே டவுன் பண்ணிடும். இதுல எதுவுமே இடிக்காம கரெக்டா போகணும்னா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. கார் போட்டு இதெல்லாம் வராம இருக்கும். அப்படியே ஒரு அழுத்தம் ஷார்ட் கட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது நான் ஒரு ஷார்ட்ஸாவே போட்டிருக்கேன். வாட்ச் பண்ணாதீங்க. நம்ம ஷார்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. கடைசியில் வர்ற ரேஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ணேன். அது இந்த ஷார்ட் கட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பீட் ட்ராப் வருது. ஓகே, அவ்வளோதான். சூப்பர். கிட்ட வரமா பூஸ்ட் அடிச்சோம்னு வைங்க, ஜம்முன்னு ஏறிடும். நல்ல ரோடு என்ன பெருசா இருக்கும். போய் வாசம் பார்த்தீங்களா? கார் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். ஓகே, 24 பூஸ்ட் இல்லை. இப்போ நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். டிபினா யாரும் தமிழ் பிளேஸை தான் ஷார்ட்டாக டிபி வச்சிருக்கோம். சூப்பர், ஃபர்ஸ்ட் ரைஸ் நம்ம வின் பண்ணியாச்சு. இதுக்கு கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2500. ஓகே, இங்கே கொடுத்தாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ரேஸ் நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். போகலாம். பிளாக் லிஸ்ட் நம்பர் 15ல பிளாக் லிஸ்ட் நம்பர் 13 இவனுக்கு என்னெல்லாம் வின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 4 ரேஸ் வின் பண்ணணும். மைல் ஸ்டோன் 3 கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டல் பவுண்டி பார்த்தீங்கன்னா 1 lakh நமக்கு 50,000 தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஒரு ரேஸ் வின் பண்ணிருக்கோம். ரேஸ் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாங்க. ஸ்ப்ரிண்ட் எடுக்கலாங்க. அது கொஞ்சம் பெரிய ரேஸாக இருக்கும். ஆனால் காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா போலீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம மினிமமாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாங்க. நாக் அவுட்லாம் 3 ரவுண்ட் சுத்தம். ஸோ அது வந்து நம்ம முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இந்த காரை வச்சு நாங்களாங்க பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 லேப் வருங்க. ஒவ்வொரு லேப்பையும் கடைசியாக வர்ற கார் வந்து எலிமினேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. லாஸ்ட்ல மட்டும் இந்த லேப்லாம் வரக்கூடாது. எந்த லேப்லையுமே லாஸ்ட்டாக வரக்கூடாது. அதான் முக்கியம். பார்க்கலாம். காரோட ஹேண்ட்லிங் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸ்பீடு ஓரளவுக்கு போகுது, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஹேண்ட்லிங்லாம் எனக்கு ரொம்ப ஒர்ஸ்டாக தான் தெரியுதுங்க. பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணோம்னா நல்லா போகும். ஆனால் ஸ்டைலாக இருக்கு. டெரர் குரூப்ல கொடுத்துருக்கானுங்க. இது கொஞ்சம் பெரிய டேனிங். இதில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். லைட்டாக பிரேக் அடிச்சு திருப்பிடலாம். இதுவும் நல்ல சரியான டைம். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். இது அப்படியே இந்த லீடை வந்து நம்ம
முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே போக ட்ரை பண்றேன். எது இடிக்காம போயிட்டோம்னா போட்டோமா, இடிக்காம இந்த மாதிரி பண்ணாலே அவங்க வந்துருவாங்க. இருப்பான ஒருத்தன் பக்கத்தில் வந்துட்டான். 2 பேருமே வரானுங்க, பறந்துக்கிட்டு வரானுங்க. லைட்டா அடிச்சாலும் அவங்க நம்ம முந்திட்டு போயிடுவாங்க. விட்டுறக்கூடாது. நைட் ட்ரெஸ் லைட்டா கொடுத்தாலும் உடனே போயிடுங்க. ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா நான் தான் போயிட்டு இருக்கேன். இந்த ரேஸ் முடிச்சோன்னா அந்த காரை கொஞ்சம் அப்டேட் பண்ணி பார்க்கலாங்க. என்ன பண்ணாம எனக்கு கோபால பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இந்த மரத்துல மட்டும் இடிச்சோம் வைங்களா, முடிஞ்சிருக்க கதை. அப்படியே நின்றுவோம். ஓகே சூப்பர். இப்போ வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கோம். நல்ல பொசிஷன்ல தான் இருக்கும். அப்படியே கண்டிப்பா நம்ம கொஞ்சம் பூஸ்டை ஏற விட்டுறலாம். லாஸ்ட் தேவைப்பட்டியோ இது இடிக்கா கோச்சிங்க எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் பிடிச்சிருக்காங்க. ஐயோ எப்படிங்க சம்மந்தமே இல்லாம ஐயோ மிஸ்டேக் தான், மிஸ்டேக் தான். பிரேக் அடிச்சேன். அந்த பிரேக் அந்த அளவுக்கு பவரா இல்லை. ஓகே கடைசி லேப்ல வந்து தோக்க போறான்னு நினைக்கிறேன். 8 லேப் வச்சிடுறேன். லாஸ்ட் 3வது லேப்ல தோக்கணும் தான் இருக்கிறது சங்கடமான விஷயம். இருங்க ட்ரை பண்றாங்க, இருந்தாலும் விட மாட்டேன். கடைசி 2 வரைக்கும் போராடுவேன். பூஸ்ட் அப்பப்போ கொடுத்து போவோம். என்ன பண்றது அப்புறம். பண்ணிருடா சூப்பருங்க, வேற லெவலு. ஒஸ்ட் டிரைவிங் லாஸ்ட் 3வது லேப்னா. ஓகே கார் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணலாம். போயிட்டு ஓகே சும்மா பேசிக்கலாம். நான் நேரம் எங்கே போகிறோம்னா இப்போ கார் அப்டேட் பண்ணுற ஷாப்புக்கு போகிறாங்க. இப்போ சேஃபஸ்ட் போயிட்டு பெருசும் மீண்டும் கொடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வரும். போயிட்டு அந்த போனஸ் மார்க்கர் வந்து நம்ம இந்த கார்க்கே யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற கார் இதான் கொஞ்சம் லேட்டஸ்ட் காராக இருக்குது. ஸோ இதுக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே பேக் ப்ரோ ஃபர்ஸ்ட் போய் பிரேக் எடுக்க முடியுங்களா? இதுக்கு நம்ம இந்த போனஸ் மார்க்கர்லாம் மீட் பண்ணுங்களா? எல்லாம் ஒரு நிற்கிறேன். சஸ்பென்ஷன் இருக்குது, பிரேக் பண்ணுங்க. சூப்பர், 2மே போட்டுருக்கீங்க. ஓ ஜங்க் இதுதான் நம்ம கொடுக்க முடியுமா? ஓகே வாங்கிக்கிறேன். டன் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன். ஓ சஸ்பென்ஷன் தான் இப்போ வாங்கணும். சாரி பிரேக் நெக்ஸ்ட் அதில் அவங்க கொடுக்குறதா வாங்க முடியுமா? ஓகே அதே எடுத்து கொடுத்துக்கிறேன். ஓகே சூப்பர் ஸ்கேப் டன் கொடுத்துருவாங்க. நம்ம செக் அவுட் பண்ணிடலாம். ஓகே பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் பெர்ஃபார்மன்ஸில் போய்ட்டு இந்த இன்ஜின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அதாவது பக்கெட்டிங் மாதிரி பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்ஜின் ஆல்ரெடி இது போட்டிருக்கு, இது லேப்ல ஒன்றும் பண்ண முடியாது. சரி டிரான்ஸ்மிஷனு ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர். சஸ்பென்ஷனு அதை நம்ம எடுத்துட்டோமே, ஜங்க்கு எதுவும் எடுத்தோம்னா அதான் நான் வந்துச்சு சஸ்பென்ஷனில். ஓகே நைட்ரஸ் ஆல்ரெடி இருக்கும். ஓகே டயர் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்ல. ஓகே டயர் கண்டிப்பாக கொடுக்குறீங்க. ஓகே ஹேண்ட்லிங் ஒன்று இல்லை. பிரேக் நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டோம். ஒரு ப்ரோ வாய்ப்பு இல்லை. டயர் ஆல்ரெடி எடுத்துருக்கோம். டர்போவா டர்போ என்ன இது ஒன்று எடுத்து வச்சுருவோமா? எடுப்போம். சஸ்பென்ஷன் தான் அது எடுக்க முடியலன்னு சொல்லி காட்டுச்சுல. சஸ்பென்ஷன் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் வச்சுருந்தோம். சரி ஓகே எடுத்து வைப்போம். டிரான்ஸ்மிஷன் தான் எடுத்தோம். கரெக்டுங்களா? கரெக்டு, அதான் ஆல்ரெடி நம்ம கிடச்சிது. ஓகே இப்போ செக் அவுட் பண்ணிடலாம். எவ்வளவு 1800 போகுதா? 8400. இப்போ அவுட்லாம் அடுத்த ரேஸ் போகலாம். பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் பீக் லெவல் பண்ணியிருக்கோம். நமக்கு சேஃபஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் ரேஸ் போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நார்கோட் ரேஸ் தான் முடிச்சு விட்றாங்க. ஆகும் முடிச்சு விட்றாங்க. இதில் போலீஸோட காப்பரபிலிட்டி இருக்குது. போலீஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு விட்ருவோம். சூப்பர். அடுத்து நார்கோட் ரேஸுங்க சேம் அதே மாதிரி தான். மேப் வேறு
வந்து போது பார்க்கலாம். கார் இப்போ நல்லா போகுது. ஆனால் நான் கூட ஒரு 3 குட்டிச்சாத்தாங்கள் வரானுங்க. அவனுங்க வந்து ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிறானுங்க. பாருங்க, முன்னாடி ஆம்புலன்ஸ்லாம் தள்ளிட்டு போயிருக்கானுங்க. சிச்சோ தான் போயிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் கட் வந்து கொஞ்சம் மாட்டுக்கு போகுது போயிடலாம். அவங்க ஷார்ட் கட் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கார் கொஞ்சம் நல்லாவே டான் ஆகுது. முன்னாடிக்கு இப்போ நல்லா இருக்கு. ஓகே, தெரிஞ்சு விக்கு அந்த காரை வச்சு முடிச்சு விட்றலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு என் கைக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு. ட்ரைனிங்லாம் கொஞ்சம் பக்கா வச்சிருக்குது பார்த்தீங்களா. பூஸ்ட் மட்டும்தாங்க உடனே தீர்ந்து போயிருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் அடுத்த பூஸ்ட் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா ரீசார்ஜ் ஆகும். சென்டர்ல போயிடாத மடக்கலா கொடுங்காத சோட வாங்கிக்கிறோம். அப்படியே நம்ம ஸ்பீடை வந்து அப்படியே சோட வாங்கிக்கிறோம். பெரிய டைமிங் வருது. இந்த டைமிங் சூப்பராக ட்ரான் பண்ணேன். ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இதில் ஒரு ஷார்ட் கட் வருதுங்க, பார்த்துக்கிறேன். அப்படியே உள்ள போட்டு சூப்பரே. அவனுக்கு எப்படி ஷார்ட் கட் எடுக்க மாட்டானுங்க மேக்ஸிமம். அவங்க சுற்றி வரட்டும். நம்ம ஷார்ட் கட்டில் வந்தாச்சு. சூப்பர். என்ன லேப் ரொம்ப பெருசாக போகுது. நாக் அவுட்டில் 3 லேப் போகணுமே, இவ்வளோ பெருசாக போகுது. அந்த மாதிரி எடுத்தா பூஸ்ட் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டடி பண்ணிக்கணும். இப்போ தாங்க ஒரு லேப்பே முடியுது. ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய லேப்பா. 3வது லேப்பில் வந்து நான் தோத்தேன்னு வைங்களேன். லெக்ஸஸை உடச்சிடலாங்க சத்தியம். ஐயோ, இது வரையா வெளியே ஈட்டுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க அந்த கேஸ் கன்னா. உள்ள வைக்க வேண்டியது ஸ்லாப்ல இருக்காது. போய் உடச்சிட்டோம் பார்த்தீங்களா. டாக்ஸி வாழா ஆம்புலன்ஸ் வாழா. அப்பா அப்பா ஜஸ்ட் மிஸ். அப்படி டேனிங்ல வரானுங்க பாருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் டேனிங்லாம் நல்லா டேன் ஆகுதுங்க. அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. சூப்பராக டேன் ஆகுது. லாஸ்ட் ரேஸில் நான் ஜெயிப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் லேப்பில் சொதப்பினதுக்கு ஃபஸ்ட்டு 2 லேப்பு பக்காவாக ஓட்டிட்டு 3வது லேப்பு சொதப்பலாம் பாருங்க. வேற லேப்பு என்ன பிரச்சனை, முன்னாடி தான் இருக்கும். அதனால ஜாலியாக போகலாம். பூஸ்டாக நல்லா ஏறட்டும். லைட்டாக அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அவனுங்க இந்த வரமாட்டானுங்க, கஷ்டம் வர்றது. நம்ம நல்ல லீட் எடுத்தோம். ஒருத்தன் வராங்க ஸ்பீடா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பண்ணிட்டேன். சால்ட்டா ஓட்டினா இப்படிதான். ஷார்ட் கட் இருக்கிறதுனால தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவன் கொஞ்சம் சுத்தி வந்துட்டான். அதனால கொஞ்சம் முன்னாடியில இருக்கேன். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டணும். கொஞ்சம் அசால்ட்டா ஓட்டிட்டு இருக்கேன் நான், எனக்கே தெரியுது. இப்படி அசால்ட்டா ஓட்டணும்னா லாஸ்ட்ல 3வது லேப்ல அடி வாங்குவாங்க. நான் 2 லேப் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே அவன் வந்துறதுக்கு சான்ஸ் இல்லை. இதை நான் இப்போ ஒழுங்கா ஓட்டலாம் வைங்க. போன லேப் மாதிரி கொஞ்சம் அசால்ட்டா ஓடிட்டு இருந்தேன்னா முடிஞ்சேன். அவ்வளோதான். கரெக்டாக டேன் ஆகி நின்றுச்சு. அதனால பெரிய லாஸ் இல்லை. இதில் தான் கரெக்டாக அந்த டேர்னிங்ல வரானுங்க ஆம்புலன்ஸ் டீச்சர் அப்படியே நிப்பாட்டிடுவானுங்க. முன்னாடி தான் வரோம். டேர்ன் பண்ணியாச்சுங்க. கஷ்டமான டேர்னிங் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இந்த ரோட்டில் கொஞ்சம் கரெக்டாக போயிடணும். சென்டரில் போகாமல் கரெக்டாக ரோட்டில் போயிட்டோம்னா இதையும் இடிக்காமல் போயிட்டோம்னா நல்ல லீட் எடுத்துக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக ஈஸியான ரோடு இது. இதில் தான் நான் சென்டரில் போய் இடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எங்கடா வர சோக்கட்டப்பா டேய். சரியா தான் போயிட்டு இருந்தா, நான் பின்னாடி போய் இடிச்சேன். ரேஸ் நடக்குதுன்னு தெரியுது இல்லை, ஓரமாக போக வேண்டியது. பக்கத்தில் விட்டாங்க, நல்ல பொருள் விட்டாங்க. கண்டிப்பாக சத்து எடுத்துடணும். எடுக்க மாட்டான். எடுத்துருவானோ? எடுக்கல. பார்த்துட்டு ரொம்ப நேரமா இருக்கு. சூப்பர். இனிமேல் அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரோடாக தான் இருக்கும். ரைட் சைட்லேயே போகலாம். ஆப்போசிட்ல வந்து மோதிரக்கூடாது. அடே டாக்ஸி வாலாம், ரைட் சைடில் வந்தாலும் ஏன்னா நீ ரைட் சைட்லேயே வந்துட்டு இருக்கிற. அப்பா ஓரளவுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு மேலே அவன் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு ஃபுல் பூஸ்ட் இருக்கு, அடிச்சிருவேன்.
சூப்பர். கார் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது கொஞ்சம் லெக்ஸஸ் சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ரெண்டாவது என்ன பார்த்து வச்சாச்சுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ரேஸ் தான் அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் சீசன்ஸ் நாக் அவுட் மேட்ச் முடிச்சாச்சுங்க. சூப்பர். ஸ்பீட் ட்ராப்பையும் முடிச்சு விட்றலாமா? ஒன்று தான் இருக்குது. அதில் போலீஸ் ப்ராபபிலிட்டி மினிமம் நாங்கள் சூப்பர் ஸ்பீட் முடிச்சு விட்றலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டும் டோல் பூத்தும் இருக்குது. ஸ்பீட் டேப்பு ஸ்பீட் நல்லாவே போகுது, அதனால பிரச்சனை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம ரேஸ் ப்ளே பண்ணவங்க அதே தாங்க. ஸ்பீட் ட்ராப்பு அந்த ஆரஞ்சு கலரில் ஒலிபேசிக்கல் மாதிரி இருக்குல்ல, அது கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும். அதில் வச்சுக்கும் டேனாக மாட்டேங்குது வண்டி ஃபஸ்ட் தெரியல ரொம்ப தொட்டாகிறாங்க. ஓகே, தொட்டாகுது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்பீடு நல்லா எடுத்து வச்சிடலாம். ஓரளவுக்கு 147 நல்ல ஸ்பீடு தான். இதில் ஆக்சுவலாக நம்ம ஷார்ட் கட் எடுக்க வேண்டாம். நான் ஷார்ட் கட் எடுக்கலாம்னா கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஷார்ட் கட் நேரம் இருக்கும், ஏன்னா ரோட் நல்லா அகலமாக தான் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகே, சூப்பர். 132 நல்ல ஸ்பீடு தான். ஏன்னா ஷார்ட் கட்டில் வந்தோம்னா எல்லாம் இடிச்சுட்டு அது ரொம்ப நேரவாக இருக்குது ஷார்ட் கட்டு. இங்கே ஒரு இப்படி ஒரு ஸ்பீடாக போகுதான், இதில் இப்படி திருப்பிடலாம். ஓகே, அதில் போயிட்டு அங்கே டைம் பண்ணுமா? ஸ்பீட்டாக இருக்கு. சூப்பருங்க. இப்போ நம்ம தான் லீடு. முன்னாடி ஒருத்தவங்க போயிட்டு இருக்கான். முன்னாடி ஃபர்ஸ்ட் போகிறதுல இல்லை மேட்ரே இல்லைங்க. ஸ்பீடாக போகிறோமா அதான் மேட்ரு. அந்த ஸ்பீட் ட்ராப் கிட்ட வந்து நம்ம ஸ்பீடாக போகணும். ஒரு அடி அடிச்சுருக்கேன். சூப்பர். 140 வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். இன்னும் ஒரே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பீட் ட்ராப்பு. அதில் வின் பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். ஐயோ, போச்சு தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. நான் தாங்க இப்பவும் ஃபர்ஸ்ட் இருக்கேன். போச்சு, எங்கடா வரீங்க எனக்கு. ரொம்ப பாடி போயிட்டாங்க. ஓரளவுக்கு கிட்ட போய் முடிச்சோம்னா நமக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணது கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பா வின் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்தாலும் ஸ்பீட் ட்ராப்னால வின் பண்ணிட்டாங்க. சூப்பர். போதும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் அப்படி. அடுத்து நெக்ஸ்ட் ரேஸ் போயிடலாங்க. ஓரளவுக்கு கஷ்டமான ரேஸாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் இருக்கும். ஸ்ப்ரிண்ட்டை முடிச்சு விட்றலாமா? ஒரே ஸ்ப்ரிண்ட் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் டோல் போயிட்டு ஸ்ப்ரிண்ட் இப்போ வேண்டாங்க. ஐயோ, கொடுத்துட்டேனே. சரி பரவாயில்ல வாங்க. ஏன்னா போலீஸோட ப்ராபபிலிட்டி இதை மேக்ஸிமம் கொடுத்துட்டாங்க. போலீஸ் சேஸ் இதில் வரும். நான் ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு போலீஸ் கூட ஃபோன் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல. எஸ்கேப் கொடுக்குறதுல டக்குனு என்ட்ரான்கிட்டேன். சரி, வெளியே விடுங்க. இது 100% கம்பீஷனுங்க. உள்ள தூண்லாம் வச்சுருக்காங்க. ரோடு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்ன ரோடு நல்லா தான் இருக்கு. ஓட்டுறவன் சரியில்லை. இது வந்து ஸ்டடி பண்ணிட்டேன். இந்த ட்ரைனிங் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன்னா எனக்கு ஓட்ட வராது இந்த ட்ரைனிங்ல. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீ ஏன்டா கொடுக்க வர? நீ ரேஸ் தான்டா ஓடிட்டு இருக்க. நீ ஏன்டா உள்ள வந்து விழுகிற? ஓகே, என்கிட்ட இருந்து போலீஸ் வந்துடுவான்னு நினைக்கிறேன். பேசிட்டாங்க அக்கா ஃபோனில். போனீங்க இப்படி திருப்பி நான் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்தா மட்டும் என்னை முன்னாடி விட்டுருவானுங்க. போய் சாவுடான்ட்டு அந்த பக்கம் போயிருக்கேன். நம்ம இந்த பக்கம் இருக்கு. இங்கே ஒரு ஷார்ட் கட்டாங்க விட்டுட்டேன். சூப்பர். கவனிக்கிறேன். என்ன ஸ்பீடா போறான் முன்னாடி. இதே முன்னாடி போலீஸ்ரா போவாதா? நான் போலீஸை பார்த்தா ஒரு ஸ்லோ மோஷன் இது வரும், வரல. ஏன்டா இது பண்றாரு? நல்லா தானே முன்னாடி போயிட்டு இருக்கேன். டக்குன்னு பிரேக் எடுத்து பாருங்க, பறந்துட்டு போறாங்க. மச்சடப்போம் எடுத்துட்டான் போலீஸ். 70% கம்ப்ளீட் வைக்க வந்து இதில் இருக்கலாமோ? ஓகே, பரவாயில்ல. எடுத்துக்கலாம். அங்கே எதுலேருந்து ரெண்டாக வந்துருக்கோம். ரொம்ப லென்த்தாக போய் திருப்புறேன். ஷார்ட் கட் மாதிரி இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிருக்கலாம்.
ஓகே, நேராகவே போய்க்கலாம். பெரிய ஷார்ட்கட் இல்லை. ரோடு நேராக போனாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பா முடிய போகுங்க ரேஸ். சூப்பர், வேறு லெவலு. ஸ்ப்ரிண்ட் டைம் முடிச்சாச்சு. சூப்பர், பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரேஸுக்கு ஜம்ப் அடிச்சிடலாம். போயிட்டான். ஓகே, க்ளோஸ் ரேஸ் ஈவெண்ட்ஸ். இந்த ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 இருக்கா? ஓகே, ஆல்ரெடி நம்ம குவாலிஃபைடு ரேஸில் இருந்தாலும் அந்த 2500 ரேஸ் கொடுக்குறேன். எதுக்கு விட்டுக்கிட்டு. நெக்ஸ்ட் டோல் பூத்துங்க. நம்ம மட்டும்தான், நம்ம கூட 4 ரேஸஸ்லாம் யாரும் வர மாட்டாங்க. மொத்தம் 3 டோல் பூத்து. ஒவ்வொரு டோல் பூத்துக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டோல் பூத்து பார்த்தீங்கன்னா 50 செகண்ட்ஸ். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டோல் பூத்து நம்ம ரீச் ஆகணும். மேக்ஸிமம் டோல் பூத்து பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். அதனால நான் லாஸ்ட்டில் முடிக்கிறேன். சம்டைம்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி வச்சுருப்பானுங்க. மேக்ஸிமம் இருக்காது. ஹைவேலையே ஓட்டுற மாதிரி தான் வர ஈஸியாக ஓரளவுக்கு முடிச்சிடலாம். நல்லா 170 போயிட்டு இருக்கு. 168 வரைக்கும் போச்சா? 70 வந்துருச்சு. ஓகே, 11 செகண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஆட் ஆகிக்கும். ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் டோலுக்கு லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமா? லெஃப்ட்டில் போய்க்கலாம். ஆப்போசிட்டில் வருவானுங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். உள்ள போயிட்டு அப்பப்போ எனக்கு இறந்து திரும்ப மாட்டேங்குது. அந்த ஆரோ மார்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் இல்லைன்னா ரைட்ல வந்து அப்பப்போ அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. அதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வருது. பரவாயில்ல. கீயோட ப்ராப்ளமா இல்லை கேம் இருக்கிற பக்கம் தெரியல. கீழே நாங்கள் டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. நம்ம டைம் ஓடலாம் வைக்கவே மாட்டோமே. முடிச்சேன். டைம் ஓடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். வாட் இஸ் திஸ் எக்ஸஸ்? என்ன பண்ணுறீங்க? இந்த வராம பாருங்க. அப்படியே மெதுவாக திருப்புறது வந்து உள்ள. அதோட தூரத்திலே பார்த்தாகணும். இல்லைன்னா போய் நல்லா சொல்லியிருப்பேன். அந்த பூஸ்டை யூஸ் பண்ணுவோம். பூஸ்டை யூஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் மெயின் ரோட்லேயே தான் இந்த ரேஸ் வந்துருச்சு. அதனால நல்லா பெரிய ரோடாக இருக்குது. ஐயோ, ஷார்ட்கட் விட்டுருக்கேன். பரவாயில்ல, ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணிக்கணுங்க. நல்ல ஷார்ட்கட் தான் வச்சுருக்கேன். டைம் நல்லா சேவ் பண்ண முடியும். இந்த கேமை பிடிச்சிட்டு அந்த ஷார்ட் கட்ஸ் தாங்க வேற லெவலில் வச்சிருப்பாங்க. ஓகே, இன்று வந்துருச்சு. முடிச்சிருவேன். ஏன்னா டைமோட வச்சு முடிக்கிறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு. 3 செகண்டுக்கு மட்டும் தான் முடிச்சிருக்கேன். ஓகே, வின் பண்ணியாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் ஃபைனல் ரேஸுங்க, முடிச்சு விடலாம். ஓகே, ஃபைனல் ரேஸ் இதை முடிச்சுட்டு அந்த மைல் ஸ்டோனுக்கு போயிடணும். அகேன் டோல் பூத்து தான். இதே மாதிரி ஹைவேலே வந்துருச்சுன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். 35 செகண்ட்ஸாக ஸ்டார்ட் ஆயிருக்கா? ஓகே, இது லெஃப்ட்லேயே போயிடலாம். லெஃப்ட்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரைட்டில் கொஞ்சம் ஏறி போயிட்டு வர மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு நம்ம ரைட் கிட்ட போய்க்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ லெஃப்ட்டில் கொஞ்சம் ரொம்ப தூரமாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. ரைட்டில் ஸ்டடியாக ஒன்றும் இல்லை. இப்படி திரும்பினாலும் உடனே ஸ்டடி ஆகிடும். நம்ம லாஸ்ட் ரேஸ்ல இந்த ரோட்ல ஓட்டோம். எப்படி வச்சுருக்காங்க பாருங்க பசங்க. 10 செகண்ட் 1 minute 44 செகண்ட்ஸா? ரொம்ப பெரிய லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போல இருக்கு. ரொம்ப நேரம் கொடுத்துருக்காங்க. இப்போ சிட்டிக்குள்ள போயிட்டு வர மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதானே விட்டுட்டாங்க. சிட்டிக்குள்ள போயிட்டு வந்தாலே பிரச்சனை தான். திருப்பிட்டேன். ரோடு ஃப்ரீயாக வந்து பூஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைவேலே வைக்கலாம். எதுக்கு தான் சிட்டிக்குள்ள விடுறீங்கன்னு தெரியல. டஃப் கொடுக்கறதுக்காகவே பே பண்றீங்க. நடை ஷார்ட்கட் அப்படியே ஆப்போசிட் வருது பாருங்க. ஷார்ட்கட் ஞாபகம் இப்படி வந்திருக்கோம். இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். எதிர ஷார்ட்கட் தெரியுது. வாவ், ஐயோ நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேனே. தப்பு பண்ணிதான் பா ஷார்ட்கட் நினைச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கேனே. அது ஜாயிண்ட் ஆகுமா? கரெக்டாக தான் போயிட்டு இருக்குண்ணா. போச்சு ஸ்டோரியை முடிச்சுட்டீங்க போங்க. அவ்வளோதான் இந்த ரேஸ். ஐயோ
பேசாம மூடிட்டு அப்படியே போயிருக்கலாம். வந்துருச்சுங்க. தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். கோவியா சாப்பிட்டு நினைச்ச எப்படியாவது கோவியா. ஓகே, ஓரளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரேஸ்ல ஒரு 10 செகண்ட் டைமை சேவ் பண்ணோம் பாத்தீங்களா, அது நம்ம காப்பாத்திருக்கு. 5 செகண்டுக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். 47 செகண்ட்ஸா. ஓகே, அடுத்த இது லாஸ்ட் டோல் பூத்துங்க. ஆக்சுவலா நான் எங்க போனேனே தெரியல. உள்ள போகும்போது எங்கெங்கயோ சுத்தி போன மாதிரி இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு ஓரமா தான் போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் பூஸ்ட் அடிப்போம். அவனை இடிச்சதுக்கு அந்த பூஸ்ட் வச்சுறாங்க. வச்சுக்கோ, நல்ல வேலை நிக்கல, வண்டி லைட்டா தூக்கி விட்டுருச்சு. ரெண்டு இருந்துச்சுன்னா போயிருக்கும். பூஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே, வின் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை வின் பண்ணிட்டேன். அப்பா, எல்லா ரேஸ் ஒரு வழியா வின் பண்ணியாச்சுங்க. அடுத்து நேராக பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோனுக்கு போயிடலாம். ஜம்ப் சேஃபர்ஸ் பிடிச்சிட்டு மைல் ஸ்டோன் யூனிவர்ஸில் போயிட்டு இது என்ன ஸ்பீட் ரேட் கொடுத்துருக்காங்க. 108 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். ஈஸி தாங்க, இது ரெடி பண்ணி முடிச்சிடலாம். சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒய்ஃபை சிம்பிள் எங்க பார்க்கணுங்க. அங்கே தாங்க நேராக தான் இருக்கு. இதுல எப்படி போய் 105 தானே 108ங்களா தெரியலையே. ஓகே, 120 மேலே தான் போயிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை. சூப்பர், ஒரு மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்தா நல்லா இருக்கும். பேசுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் போயிடலாங்க. ஜம்ப் சேஃப் ஹவுஸ், ஃபிளாட் லிஸ்ட், மைல் ஸ்டோனு, நெக்ஸ்ட் ஸ்பீட் ட்ராப்ல இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இது எத்தனை கிலோமீட்டர்? இது 105ங்களா? இதுவும் ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்காங்க. சூப்பர், ஈஸியாக முடிச்சிடலாம். போய் பூஸ்ட் அடிப்போம். ஓகே, 110க்கு மேலே போயாச்சு. டாக்ஸி வேலை நல்ல வேலை, கொஞ்சம் லேட்டாக வந்தான். சூப்பருங்க, இதையும் முடிச்சாச்சு. ஐயோ, மீடியா ஃபோனை கட் பண்ணிட்டானுங்களே. பரவாயில்ல, தான் வருவா. நெக்ஸ்ட் ஜம்ப். அடுத்தது 3வது மைல் ஸ்டோனு என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஈஸியாக இருக்கிறது கம்ப்ளீட் பண்ணலாம். போலீஸ் இருக்குது. அது என்ன பண்ணோம்? ஃபவுண்டைன் சிம்பிள் பர்சூட்டா. ஓகே, இது என்ன பண்ணோம்? போலீஸ் விஷயம் லெஸ் தேன் 4 மைல்ஸ் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் சேலஞ்ச். நம்ம போலீஸ் கூடயே போவோங்க. மவுண்டிக்கு எது பண்ணுவோமே, என்ன சொல்றீங்க? 4 போலீஸ். ஓகே, போலீஸ் கூட சண்டைக்கு எப்படியும் மவுண்டி நமக்கு தேவை. 50,000 மவுண்டி வேணுங்க. ஸோ நம்ம போலீஸ் கூட ஒரு பெரிய ரேஸ் பண்ணி தான் ஆகும். வேற வழியே கிடையாது. உடஞ்சிடாதான் ஒரு இடிக்கே. என்ன டோர் குழந்துருச்சு அவனுக்கு. ஸ்மால் பாய். ஓகே, போலீஸ் கூட ஒரு பெரிய வாரினா அப்போ திரும்ப மாட்டேங்கிட்டேன். மாதிரி எனக்கு அப்பப்போ ஆக மாட்டேங்குதுங்க. லெஃப்ட்டும் ரைட்டும் நல்லா போயிட்டு இருக்கோம். திடீர்னு நல்ல ஒரு லென்த்ல போன மாதிரி போயிட்டு ரொட்டேட் ஆகாது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி ஆம்புலன்ஸ்ல மோதிட்டாங்க. அவன் மட்டும் மோதுறான். அவனுக்கு அப்போ கேஸ் இல்லாதான். அவனை ஒரு போலீஸை முடிச்சு விட்டுலாமா? அது ஏதோ இந்த ட்ரையாங்கிள் ரெட் கலர்ல இருக்கும், ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா டக்குல முடிச்சு விட்டுறோம். ஒரே ரேஸ்ல பவுண்டியும் கம்ப்ளீட் பண்றோம், எல்லாமே முடிச்சு விடுறோம். போயிடாதீங்களா. வராங்க பிரச்சனை இல்லை. முடிச்சு போயிருவோம். ஸ்லோவாயிட்டேன். வர இங்க ஒரு தான். சூப்பர். ஓகே, 3 பேருங்க. வேற லெவல். கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரோல் பங்கு வர விட்டுருவோம். செத்தானா? ஒருத்த கூட சாவலாங்க. ஐயோ, இல்ல ஒரு 2 பேர் செத்துறாங்க. கமான் ஒருத்தர் தான். 2 பேர் செத்துறாங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது கொஞ்சம் மெதுவாகவே போவாங்க. அடுத்த போலீஸ் இங்க ஒருத்தர் நிற்கிறாங்க. ஐயோ, மிஸ் பண்ணிட்டனே. இந்த பேக் சைட்ல எடுத்து பறப்பாங்க. வேற லெவல்ல
லுக் செம்மையா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. கார் இடிச்சிருச்சா? வேற லெவலு. மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா பவுண்டியை மட்டும் ஜம்முன்னு ஏர்ன் பண்ணிட்டு விக்கு கூட அடுத்த மேட்ச்சுக்கு போயிடலாம். கூடவே வந்துட்டு இருக்கான். பின்னாடி வந்துட்டு இருக்கான். என்ன மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ண ஞாபகம் இல்லையே, பார்க்கல. ஏதோ ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு, போட்டுருவோம். ஓகே, போலீஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே நான் வர முன்னாடி போன மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இந்த செக் போஸ்ட் மாதிரி போட்டு மறைச்சு நின்று போனாங்க. அதெல்லாம் அவர் பண்ணுவானுங்க. 2வது ஹீட் லெவல் தான், ஃபர்ஸ்ட் ஹீட் லெவல் தானா? ஓ, ஒவ்வொரு காருக்கு ஹீட் லெவல் மாதிரியும் இருக்கலாம். எனக்கு தட்டி விட வேண்டாம், நான் ஒருத்தன் தான் வரான், அவனை விட்டுறக்கூடாது. ஓ, ஒவ்வொரு காருக்கும் ஹீட் லெவல் வருமா? ஓகே ஓகே, மறந்துருச்சுங்க. எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சா. இது தட்டி விட வேண்டாம், ஒருத்தன் தான் வரான். ஓகே. டேய் என்னடா ஒருத்தனா வந்து எனக்கு பிடிக்க முடியாதுடா. டேய் பெரிய ஃபோர்ஸ் தான் அனுப்பிச்சு விடுவாங்க. எல்லாத்தையும் இடிச்சுட்டு போனாங்க, அப்பதான் வருவாங்க. ரோல் கொடுத்து உடைக்கிறேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் யாரு? கமான் கமான். நினைச்சா அவனை முடிச்சு விட்டுறலாம், பட் அதை நம்ம பண்ண வேண்டாம். அடுத்த போலீஸ் வரட்டும், அது வரைக்கும் அவனை வச்சு கொஞ்சம். ஐயோ, அவனா வந்து சாவனே செத்துறாடா. உள்ள சிட்டிக்குள்ள போறாங்க, அவ்வளவுதான் வருவாங்க. ஹைவே கிட்ட போறாங்க, கைக்கு அவன் போறானே. போறான் ஸ்ட்ரெயிட்டா போறான். லைட்டா அடிச்சா என் மேல அவனே அடிச்சே செத்து போயிடுவான் போல இருக்கு. லாரி போகுது, தட்டா செத்துருவான். காரு போச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் தலைவனுக்கு ஸ்பீடு பயங்கரமா வருது. எல்லா காரையும் உடச்சிட்டே போனான். இப்பதான் நிறைய ஃபோர்ஸ் அனுப்புவாங்க. பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, பார்க்கலாம். போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு ஒரு இன்னொரு போலீஸ் வர வச்சிருந்தோம். வரட்டும், கொஞ்சம் சுத்திட்டு தாங்க டெலிவரி செத்துரா. அவன் அப்பா சூப்பர் ஒருத்தவன் அவனா வந்து சாப்பிடாம நைட் அடிச்சு வச்சுக்கோம். ஸ்டேடியம் மாதிரி ஸ்டேடியமா தான் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாயிட்டான். சைக்கிள் எடுத்து வரணும், ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான். மைல்ஸ்டோன் கம்ப்ளீட். பவுண்டி மைல்ஸ்டோன் கம்ப்ளீட். பவுண்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். பவுண்டிக்காக நான் பெரிய எங்க போறாங்க போயிட்டான். மண்டை சுத்திருச்சு நினைக்கிறேன். டேய் வாடா. சோழி முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒத்த போலீஸா வந்துட்டு இருக்காங்க. அடிச்சுடுவோம். சிவிலியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுமைப்படுத்தணும்னா போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குவாங்க. அடிக்க வச்சிடலான்னு பார்த்தேன். போலீஸ் பவுண்டி எடுக்கலான்னு பார்த்தா நிறைய போலீஸ் நல்லா இருக்குது. என்ன மறுபடியும் ஹீட் லெவல் 2 வந்துருச்சுங்க. சூப்பர். நான் பார்க்குறேன். ஓகே, இதில் கொஞ்சம் செக் போஸ்ட்லாம் வைப்பானுங்க, அது நல்லா இருக்கும். நான் நேர் ரோடு வச்சு கொடுத்துருக்கேன். பெட்ரோல் பங்க்ல மோத வச்சிடலாமா? வரா அவனே மனுஷ ஆகலாம். நம்ம காரு வெளியே வந்துச்சா? ஓகே, பவுண்டி கம்ப்ளீட் ஆயிருக்கும். 9,000 தான் காட்டுது. 10,000 மாட்டிதான்.
எல்லாம் பிடிச்சிட்டு போவோம். அதான் நிறைய போலீஸ் வரும். ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கானுங்க. அதான் நல்லாவே இல்லை. இந்த முன்னாடி ஒருத்தன் போலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஐயோ செத்துட்டானா கூட வந்தவங்க. ஐயோ அகைன் மறுபடியும் பவுண்டிக்கு மறுபடியும் நான் லாகின் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குல்ல. வேறு போலீஸ் வரான். சூப்பர் சூப்பர். டே கூப்பிட்டு வரா நிறைய பேரை. ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரா வந்தாலும் எனக்கு பிடிக்க முடியாடா. இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காதுடா. கேட்க மாட்டேங்கிறானுங்க. தட்டி விட்டுருவோமா? அடிச்சிச்சோ சரிச்சா. இது என்ன அப்படியே சர்வம் வருது. டாக்ஸி வேலை தள்ளிட்டு வரான் பாருங்களேன். இந்த கார் வச்சுக்கலாம் லாரி போகும். அந்த கார் வச்சு லாரி வரைக்கும் வரவே இல்லை பார்த்தீங்களா? வாடா வண்டியை கலெக்ட் பண்றதுல நான் படுற பாடு இருக்கு. ஐயோ கஷ்டம் பண்ணிடா. அப்பா கரெக்டா சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிட்டேன். கரெக்டா அந்த பக்கம் வந்துருச்சு போல. ஹீட் லெவல் 2 தானே, நல்லா ஓட்டிட்டு வரலாம்ல. காரோட கண்ணாடிலாம் நொறுங்கி போய் நிற்குது. $15,000 வந்துருச்சா பவுண்டி? ஓகே. பர்சூட் சிட்டிஸ் வந்துட்டு 59,800 வந்துருக்குங்க. அப்போ நான் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாமா? முடிச்சு விட்டு முடிச்சு விடுறது பெரிய விஷயம் இல்லை. எப்போ மாட்டலாம் அதாவது பயங்கள் வருதான்னு பார்க்கலாம். பயங்கள் அங்கே ஒன்று இருக்குது. கீழே போக முடியாது. கீழே போவோம். இந்த இதில் ஒன்று இருக்குது. இதை ஒன்று முடிச்சு விட்டுலாம். சாவரம் அம்மாண்டா செத்துட்டியா? செத்துட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா இதில் ஒளி தெரிஞ்சுக்கலாம். எங்க வீடுக்கு தாங்க இருக்கு. பிச்சிச்சோ போலீஸ் அங்கே போனா மாட்டிக்குவோம். அப்படியே நினைக்கலாம். வந்துருவானோ? வரமாட்டான் நான் சிச்சிச்சோ வரானே பெரிய வந்துடாடா. புல்டோன் முடிய போதுடா. நான் வீட்டுக்கு போனா மாட்டிக்குவோம் கண்டிப்பா. சிச்சோ காட்டுதே மேலே மீட்ரு. கொஞ்சம் தான் ஒரு 5 seconds. 5 4 3 2 1 அப்பா சூப்பர். பவுண்டி எவ்வளோ வந்துருக்கலாம்? 16,000 18,000 29,000 நைஸ். 40,000 சூப்பர். சிச்சோ 50,000 வரலங்க. 59,000 சம்திங் ஏதோ காட்டுச்சு. வச்சா மறுபடியும் இன்னொரு டைம் போடணுமா? ஸோ அதுக்கு ஆகலை. இன்னும் ஆகலை. எவ்வளோ பவுண்டி வேணும்? வந்துருச்சுங்க. கம்ப்ளீட் ஆயிருக்கா? பரவாயில்லையே. ஓகே பேசிக்கிறாங்க. ரெடி போலாம். ஆனாடே விக் மண்டையா பார்த்தலாம். நீயா நானு தமிழ் பிளேஸா? விக்ஸா? விக்குது நான் பேர் விக்கு. விக்கா பார்த்தலாம். ஓகே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அவரோட ரேஸ் வர போறாங்க. கிளம்பிட்டான். டொயோட்டோ சூப்பரா பறந்துக்கிட்டு வருது. சினிமா டிவிலாம் செமையா எடுத்துருக்காங்க. செமையா இருக்குது. அங்கிருந்து வரான். ரேஸ் இந்த பக்கம் பாருங்க. பயங்கரமான இன்ட்ரோவா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போவேன். இது என்னங்க ஸ்பிரிண்ட் தானே? நான் பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸ்பிரிண்ட் தான். ஓகே மிஸ்டர் விக். பிச்சிச்சோ ரெண்டு பேரும் விக்கோல தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இல்லை. பாருங்க என்னை இடிச்சுட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நான் சொல்லிட்டு அது என்ன பிரேக்குங்க, ஹேண்ட் பிரேக்கை போட்டு இருக்கலான்றேன். கரெக்டாக அடிச்சு தள்ளிட்டான். முடிச்சலாம் பிரச்சனை பண்ணலாம். ஆப்போசிட்ல வர அந்த ஆம்புலன்ஸ்க்கே பயந்துட்டுனா எப்படி அப்படி? ஆம்புலன்ஸா டிவி சேனலா ஏதோ ஒரு வண்டிங்க. ஓகே ரோடு எப்படி போயிட்டு இருக்கேன். சூப்பர். நம்ம தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க.
சூப்பரா எப்படி போகும் தெரியல. சூப்பராகவும் எப்படியாச்சும் எடுத்துடலாம். அந்த கார் நல்லா தான் வச்சிருக்கான். இங்கே திரும்ப மாட்டேங்குது. அங்கேயும் நான் சேம் ப்ராப்ளம். சரி டேனிக்கில் அவன் வண்டி திரும்பாதாடா பச்சை தப்பாடே. முன்னாடி தான் வரான். நம்மளே ஒர்ஷா திருப்பிட்டு இருக்கோம். அவன் நமக்கு மேலே திருப்பலாம். ஓகே. இங்கே ரெண்டு பக்கம் போகுது. இந்த பக்கம் தெரியல. மேப்பா போடுறான். இதோட கரெக்டாக தான் வரேன். திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மேப்லையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் ரோட்லையும் பார்த்துட்டு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன இதே நீங்கள் ஏன்னா அந்த வழியில் போயிட்டு சூப்பராக நம்ம ஷார்ட் கட்டுங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஃபேவரட் ஷார்ட் கட்டுங்க. ஏன்னா ஒரு ரேஸ் ஸ்டார்டிங் வின் பண்ணி கொடுத்துச்சு எனக்கு. ஷார்ட் கட் எடுக்கலையா? ஷார்ட் கட் எடுக்கலையா? பின்னாடி தான் வரலாம். 60% தான் கம்மிட்டாக இருக்கா. நாங்கள் இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கேன். ரொம்ப பெரிய மேப்போ நேரம் போயிட்டு இருக்கேன் தான். ரொம்ப தூரம் பின்னாடி இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் முடிச்சு விட்றலாம். ஷார்ட் கட் இல்லையோ ஷார்ட் கட் சொல்ல பூரா பார்த்தேன். பார்த்துருக்கா ஓகேடா. இப்போ பின்னாடி தான் வரோம். இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் அசால்ட்டாக போயிடக்கூடாது. திடீர்னு டக்குன்னு வந்துடுவோம். 8 செகண்ட்ஸ் முன்னாடி இருக்கும். நல்ல விஷயம். ரோட்லேயே ஓட்டலாம். புல்லில் ஓட்டோம்னா ஸ்பீடு கொஞ்சம் இதாகும். ஷார்ட் கட்டு தெரியுதான்னு பாருங்க. அந்த ஷார்ட் கட்டு தான் நான் நினைக்கிறேன். அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா வேற லெவல் பண்ணிடலாம். அப்பா இருக்கிற சூப்பர். என்ன திடீர்னு ஸ்பீடாக வரான். ஸ்பீடான வராங்க. இதான் என்ன பூஸ்ட் நான் யூஸ் பண்ணுறப்போ இப்போ வேணாம். இப்போ ஸ்பீடாக வராங்க. பிளான் பண்ணிக்கிற போது ஆசையா 2வது ரேஸ் காரை தோக்க போகிறேன். உன் காரை என்கிட்ட கொடுக்க போகிறேன். போன டைம் 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணமோ கார் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி 2ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணமோ இந்த 3ஆம் நம்பர் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. காடி போகல நான் மாட்டேன். பூஸ்ட் போடாமலே என்னோட ஸ்பீடாக போகிறாங்க பாருங்க. ஐயோ ஷார்ட் கட் அது விட்டேன். இவன்கிட்ட பார்த்து பேசிட்டு ஷார்ட் கட் விட்டுட்டாங்க. செம்ம ஷார்ட் கட்டுங்க அது. ஆக்சுவலாக சாரியான ஷார்ட் கட்டுங்க. இது வந்து டேரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதோ சைடு எனக்கு இல்லை ஷார்ட் கட் இல்லை. நானும் ஷார்ட் கட் நினச்சிட்டேன். ஓப்பன் ஆகி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் ஸ்பீடாக தான் வாங்கணும். நான் நல்லா தான் ஓட்டியிருக்கேன். டேர்னிங்ஸ் நிறைய வருது. ரோடு ரொம்ப நேரமாக இருக்குது. ஐயோ ஹேண்ட்ரேக் அடிச்சிட்டேன். அவன் வந்து போயிட்டான். அப்பா சூப்பர் ஊற்றிட்டான் ஒரு வழியா. கொஞ்சம் இது பண்ணிட்டு என்ன இவ்வளோ டேனிங் வருது. அட்டே விக்கு மண்டையா வேற நல்ல ரோடே கிடைக்கலடா உனக்கு. எல்லா டேனிங்கும் எப்படி இருக்கு பாருங்க. 13ஆம் அச்சோ இந்த டேனிங்கா டீமாடா வச்சிருக்கு. ஐயோ பூஸ்ட் விட்டுறாத. ரொம்ப ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கலாம். அச்சோ மறுபடியும் டேனிங் வருதே. பின்னாடியே வராங்க. ஐயோ போச்சு வந்து சேருறான். 80% கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ஷார்ட் கட் நம்ம எடுத்து ஆகணும். வேற வழியில ரிஸ்க் தானே ஷார்ட் கட்டு. வண்டியில் நிற்குமே காணும். இதுக்குதான் ஷார்ட் கட் வேணும். மரத்துல முட்டாம ஓட்டுறான். ஸ்லோ பண்ணிட்டான். சூப்பர் வேற லெவல். நான் இடிக்காம தான் கரெக்டாக தான் ஓட்டினேன். அப்பா சாமரைஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அங்கேயே கரெக்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. 6000 ருபீஸ் பண்ணிட்டோம். விக்க நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. 13வது பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சுங்க இப்போ. ஓகே பை பாய் டாடா. 2 மார்க்கர் என்ன எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போன டைம் 1 ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2 ஓப்பன் பண்ணோமா 3 ஓப்பன் பண்ணோமா 3 தாங்க ஓப்பன் பண்ணோம். ஸோ இந்த டைம் நம்ம 2 ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அச்சோ கேஷ் ரிவார்டு கார் கிடைக்கலையே. 1 3 ஐயோ இது போன டைம் 1 தான் ஓப்பன் பண்ணேன். இப்போ 3 போயிடலாமா. பிங்கி வாங்கி போடுவோமா இல்லை கையில் தொட்டு பார்க்கலாம். சரி ஓகே 3 தான் வருது. சூப்பர் 3 ஓப்பன் பண்ணுவோம்.
சூப்பருங்க, கிடைச்சிருச்சு. அப்பா, வேற லெவல். 2 தான் பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ண முடியல. ஓகே, டாட்டா உன் காரியம் எனக்கு. ஓகே, முடிச்சாச்சுங்க. சூப்பர், வேற லெவல். நோ, நெக்ஸ்ட் பிளாக் லிஸ்ட் 12. யார் இது? இசி இசபெல். நைஸ். மியா கேட்டஸ் கொடுப்பா போல இருக்கே. சாரி மியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இசி. என்ன முறைக்கிறா? நல்லா இருக்கான். என்ன கார் வச்சிருக்கான்? என்ன கார் இது? மாஸ்டாவா? அதுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதேதாங்க. செம்மையா இருக்குல்ல காரு. சூப்பர். இல்லையா, நான் வந்து அவளை எதுவும் பேசல அவகிட்ட. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுவும் தப்பான உடனே கால் பண்ணிட்டான். ஓகே மக்களே, இன்னைக்கு எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா நம்ம இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 13 விக் அவரை வந்து வீடு கிடைச்சாச்சு. அவரோட காரையும் பிடிக்கிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 12 இசி. அவங்க கூட தான் நம்ம சேலஞ்சஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எத்தனை டைம் NFS கேம் முடிச்சிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் போட போற எல்லா கேம்ஸுமே பாத்தீங்கன்னா NFS ரிலேட்டடா தான் வரப்போகுது. NFS கேம் நம்ம வந்து ஃபுல் கேம் பிளே பண்ணி முடிக்க போறோம் நம்ம சேனல்ல. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.